கண்டிப்பாக இது மெட்ரோ சிட்டிக்குள்ளே கனெக்ட் ஆகும். காம்பேக்டான சைஸில் தான் இல்லைங்க, நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டீரியர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவுமே நீங்கள் புக் பண்ணும்போது ஒன்றா சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே நம்ம பில்டர் சைட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வண்டலூர் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர். நீங்கள் இந்த வீடை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டெஸ்ட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி டைலுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தரோம். அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்னென்னா, நம்ம வந்து சென்னை சவுத் சைடில் மட்டுமே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி ரோட்டில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஜிஎஸ்டி ரோட்டில் ஏதாவது லேண்டு இல்லை அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே ஒரு நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இதோட ப்ரைஸ் டீட்டெயில் ஒன்றா வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தாங்க நிற்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3600 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு 8 யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. சில்ட்டு +2, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே வரத்துக்கு முன்னாடி எலிவேஷனை காமிச்சிருங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுல் எலிவேஷன் இது தான். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்த மாதிரி தான் மெயின் டோர் இருக்குது, மெயின் கேட். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட்டில் இந்த லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கேட் வந்துடும். அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் தான். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு செப்டி டேங்க் செப்பரேட்டாக வந்துடுங்க. செப்டி டேங்க் வந்துடும். ப்ளஸ் நமக்கு உங்களுக்கு சம்புமே கொடுத்துருக்காங்க வாட்டர் ஸ்டோரேஜுக்காக. இன்கேஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது மெட்ரோ சிட்டிக்குள்ளே கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதும் நான் போக சொல்கிறேன். அதனால் வந்து சம்ப் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. ஓவராலாக வந்து 8 யூனிட் நமக்கு வந்துடுங்க. 8 யூனிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஒன்றுமே செப்பரேட்டாக வந்துடும். பார்த்திங்கன்னா நமக்கு சில்ட்டு +2 தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ சில்ட்டு +2 இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு லிஃப்ட்டு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் இந்த இடத்துல லிஃப்ட்டும் வந்துடும். வாங்க நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதால ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் முடிஞ்சிச்சு. மீதி 10% தான் வச்சுருக்காங்க. அந்த 10%மே எதுக்காகனா கஸ்டமர் வந்து நீங்கள் ஒன்றுமே சூஸ் பண்ணி வாங்குவீங்க பார்த்தீங்களா, டைல்ஸாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இன்டீரியர் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காகவே கஸ்டமைஸில் பண்ணி தரணுன்றதுக்காக அந்த 10% ஒர்க்கை பேலன்ஸில் வச்சுருக்காங்க. ஸ்டேர்கேஸும் பார்த்தீங்கன்னா ஒரே லென்த்தில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நமக்கு வளைஞ்சு போகிற மாதிரி தான் இல்லை, ஒரே ஸ்ட்ரெச்சில் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 4 யூனிட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாபி ஏரியா, காமன் ஸ்பேஸ் இது எல்லாமே. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டும், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்த்த மாதிரி நமக்கு 2 யூனிட்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. சென்டராக 2 வீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல லிஃப்ட் வந்துடும். அதுக்கான ஸ்பேஸ் இது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறது தான். இப்போது வாங்க நம்ம உள்ளே போய் ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இதுதான் நமக்கான ஹால். நல்ல ஒரு பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹாலும். இந்த ப்ராப்பர்ட்டி முதல்ல நம்ம இதை பற்றி ஒன்றா ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றா சொல்லிடுறோம் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் தெரியுங்க பார்த்தீங்களா, வண்டலூர் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர். கரெக்டாக நீங்கள் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்க சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைட்டுக்கு வந்து நீங்கள் லொக்கேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா வண்டலூர் கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எக்ஸாக்டாக நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஊரை பார்க்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் வண்டலூர் அதாவது ஜிஎஸ்டி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, திருச்சி ஹைவே, ஜிஎஸ்டி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக 8 யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 856 ஸ்கொயர் ஃபீட்லையும் அதுக்கு தான் 911 ஸ்கொயர் ஃபீட்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் 2 டைப்பில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு யூடிஎஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வந்துடும். ஆல்மோஸ்ட் 52% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடச்சிருவாங்க. அப்படியே இந்த லிவிங் ஏரியா ஃபுல்லாக காமிங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபுல் டிஸ்டன்ஸில் போயிடுங்க.
இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் சோபா அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா விண்டோ, நல்ல ஒரு பெரிய சைஸில் விண்டோ கொடுத்துருக்காங்க. இது புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணுறது பார்க்கறது பார்த்தீங்கன்னா நியூ கன்ஸ்ட்ரக்டட் தான். 3 ஃபேஸ் இபி கனெக்ஷனுமே நமக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் பேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த சின்னதாக இங்கே லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைட்டிங்கான ஒயர். அது வந்து பார்த்தீங்கன்னா மிரர் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ டைல் கலருமே பார்த்தீங்கன்னா இவங்க சூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டை புக் பண்ண கஸ்டமர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த டைல் எல்லாமே சூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டெஸ்ட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி டைலுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தரோம். பார்த்தீங்கன்னா ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நமக்கு எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட நீங்கள் எங்கேயே நின்னீங்கன்னா நான் அந்த ஃபுல் வியூ காமிக்கலாம் பாருங்கள். கிச்சன் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் நல்லாவே இருக்குது. ஸோ கிச்சன் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாஷ் பேஷன் வந்துடும். நல்ல ஒரு பெரிய காம்பேக்டான கிச்சன் இல்லை, நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் ஏரியா, இது பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் ஏரியான்னு சொல்ல முடியாது, ஒரு பால்கனி தான். தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட், அதுக்கு வெளியே போகிறதுக்கான இது. ஸோ நல்ல ஒரு 3 அடி ஸ்பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5800 per ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணிருக்காரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்ன வரும்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி, கார் பார்க்கிங்க்கு வந்து செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் அடிஷ்னலாக வரும். இதுதான் நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பேக்டான சைஸில் தான் இல்லைங்க, நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் வந்துடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்ஃப் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க, கடப்பாக்கல் போட்டு கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக கவர் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவுமே நீங்கள் புக் பண்ணும்போது ஒன்று ஒன்றா சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே நம்ம பில்டர் சைட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, விண்டோ நல்ல வென்டிலேஷனுக்கு நல்லா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த பெட்ரூமில் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே கொடுத்துருக்காங்க பாருங்க. வாங்க அட்டாச் பாத்ரூம். ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி தாங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க. உங்களுக்கு பேரியர் பிராண்டில் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். டைலுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் முடிஞ்சிச்சு. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் இல்லை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். டேரக்ட் ஓனரோட நம்பர் தான். நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ரோக்கரேஜுமே இல்லை. டேரெக்டாக வாங்க. உங்களுக்கு என்னென்ன கஸ்டமைஸில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே கஸ்டமைஸ்லையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு தான், ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி தான். இதுவே நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 10 to 15 டேஸில் கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் வீடு, அதுவும் வந்து ஜிஎஸ்டி, இப்போ ஜிஎஸ்டி ரோடு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் வண்டலூர் டு கிளாம்பாக்கம், அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக 2.5 கிலோமீட்டர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். அந்த அளவுக்கு நியர்பையில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஜிஎஸ்டி ரோடில், அதுவும் சென்னை லிமிட்டில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இப்போ இருக்க சூழ்நிலையில். அவங்களுக்காகவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.